அதாவது PRRGF ப்ளஸ்ங்கிறது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் என்ரிச்டு லீன் மீட் ஃபார்முலாவில் வந்து இப்போ நம்ம புதுசாக வந்து ஃபீடு லான்ச் பண்ணியிருக்கோம். லீன் மீட்டுங்கிறது ஃபேட்லெஸ் அண்டு கொலஸ்ட்ரால் லெஸ் மீட். எத்தனை பேர் வந்து ஃபீடு குவாலிட்டியை செக் பண்ணுறாங்க? இப்போ நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் ஃபீடு குவாலிட்டியை செக் பண்ணுறதுன்னா ஒன்று எடுத்து கண்ணால் பார்ப்பாங்க, அதில் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் மிக்ஸ் ஆகிருக்குன்னு பார்ப்பாங்க, மோந்து பார்ப்பாங்க. அதில் மட்டும் ஃபீடு குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுறது கிடையாதுங்க. ஃபீடை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்ப கற்றுங்க. நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இது வந்து பிஆர் ஃபீட்ஸோட ஒரு டெஸ்ட்டு. இதை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 19ஆம் தேதி எடுத்துருக்கோம். பிஆர் ஃபீட்ஸோட மேஷ் ஃபீடு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். இது வந்து நாங்கள் ஒரு பேட்சுக்கும் டெஸ்ட்டு எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்போம். இது வந்து தமிழ்நாடு ஃபீட் மார்க்கெட்டில் இருக்க ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஃபீடோட டெஸ்ட் ரிப்போர்ட்டுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்டர் பார்த்தீங்கன்னா 10.41% இருக்குது. ஓகே, கரெக்டு. ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 15.63% இருக்குது. ஓகே, அக்செப்டபுள் லெவல் தான். இன்னொரு 1 or 2% கூட இருந்தால் ஓகே, பரவாயில்ல, ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. நீங்கள் ஃபைபர் பார்த்தீங்கன்னா வெறும் 7% தான் இருக்குது. 7% ஃபைபர் உள்ள ஃபீடு வந்து முதல்ல அனிமலுக்கு எப்படி செரிக்கும்? இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபீடாக கொடுத்தீங்கன்னா அட்டர் ஃபெயிலியர் ஆகுங்க. இது வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும். எவ்வளோ லட்சம் செலவு பண்ணி வந்து பண்ணையை ரெடி பண்ணுறீங்க, ஆடை வந்து 3 லட்சம் 4 லட்சத்துக்கு வாங்குறீங்க, தீவனத்தை வந்து லட்சமாக வாங்கி போகிறீங்க. தயவுசெய்து இந்த 2000 3000 பார்க்காம இந்த டெஸ்ட்டை எடுத்து நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கு மீட் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டு அனிமலுக்கு ஃபீட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணுங்கள். நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. நீங்கள் வந்து கன்சியூமர் வந்து ஃபஸ்ட்டு நாலேஜபிளாக மாறினா மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரி வந்து சஸ்டைனபுளாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியாக மாறும். வணக்கம், நான் உங்கள் பிரவீன், பிஆர் ஃபீட்ஸ்லேருந்து. நம்ம செம்மறியாடுகள் மற்றும் வெள்ளாடுகளுக்கு தேவையான தீவனத்தை தயார் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துருந்தோம். நம்ம பிஆர் ஃபீட்ஸில் CFFS RGFன்னு 2 வெரைட்டியில் வந்து ஃபீடு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணியிருந்தோம். அதோட சேல்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே போயிட்டுருக்கு. இருந்தாலும் நம்ம பிஆர் ஃபீட்ஸ் வந்து ஒரே இடத்துல ஸ்டாக்னன்ட் ஆகி நிற்கிற கம்பெனி கிடையாது. அதனால கண்டினியூஸ் எவாலுவேஷனுக்கு அப்புறம் நிறைய R&Dலாம் பண்ணி இப்போ வந்து PRRGF வந்து PRRGF ப்ளஸ்ன்னு என்ரிச் பண்ணியிருக்கோம். அதாவது PRRGF ப்ளஸ்ங்கிறது விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் என்ரிச்டு லீன் மீட் ஃபார்முலாவில் வந்து இப்போ நம்ம புதுசாக வந்து ஃபீடு லான்ச் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு வந்து லீன் மீட் ஃபார்முலானா என்ன, இதில் புது RGF ப்ளஸில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லீன் மீட்டுங்கிறது ஃபேட்லெஸ் அண்டு கொலஸ்ட்ரால் லெஸ் மீட். அதாவது எப்படி சொல்லாங்கன்னா, இப்போ வந்து நார்மலாக வந்து ஒரு பருப்பு வகை தீவனமோ இல்லை ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள தீவனமோ சாப்பிட்டு ஆடு வளர்ந்துச்சுன்னா ஆட்டில் வந்து ஃபுல்லாக கொழுப்பு வச்சுருங்க. அதாவது ஒரு 20 கிலோ கறி வர ஆட்டில் வந்து 3 கிலோ வரைக்கும் கொழுப்பு வச்சுருவாங்க. அந்த கொழுப்பு வந்து கறி கடைக்காரங்களுக்கும் அது ஒரு லாஸ் தான், வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் அது ஒரு லாஸ் தான். அப்படிங்கிற கொழுப்பை கட் டவுன் பண்ணி விசரல் ஃபேட்ஸை ரெடியூஸ் பண்ணி டிஷ்யூ ஃபேட்ஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி டேஸ்ட்டை என்ரிச் பண்ணி கொடுக்கறது பேர் தாங்க லீன் மீட் ஃபார்முலா. இதை பற்றி ஃபுல்லாக தெரியணும்னா பிஆர் ஃபீட்ஸோட யூடியூப் பேஜில் வந்து ஒரு டீட்டெயில்டான வீடியோ போட்டிருக்கோம். லீன் மீட்னா என்ன எதுங்கிறது அதை போய் பார்த்துங்க. லீன் மீட்டுங்கிறத ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, அதாவது கறி பர்சன்டேஜ் கூட வர நல்ல கறி கட்டா உள்ள கொழுப்பு கம்மியான ஆடு தான் லீன் மீட்டுன்னு சொல்லுவோம். இப்போ லீன் மீட்டுன்னு சொல்கிறாங்க, புதுசாக ஏதோ சொல்கிறாங்க, எதுவும் கெமிக்கல் அள்ளி கொட்டிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். இன்னொரு சாரா மக்களுக்கு வந்து அதே சோளம் அதே புண்ணாக்கு அதே போட்டு தானே யூஸ் பண்ணுறீங்க, அப்படி என்னங்க நீங்கள் புதுசாக லீன் மீட் கொண்டு வந்தீங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். வாங்க, நான் ஃபஸ்ட்டு வந்து எந்த பேசிஸில் லீன் மீட் கொண்டு வரோங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து இதில் வந்து ஒரு 16 மெட்டீரியல்ஸ் இருக்குங்க. இந்த மெட்டீரியல்ஸ் தாங்க வந்து நம்ம இப்போ லீன் மீட் ஃபார்முலாவுக்கு யூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு சிம்பிளாக சம்மரைஸ் பண்ணி இது பண்ணணும்னா, ஃபைபர் பேஸ்டு ப்ரோட்டீன் சோர்ஸுங்க. எல்லாரும் வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ் தான் மெயின்ட்டு, அதிகமாக ப்ரோட்டீன் சோர்ஸ் போடுவாங்க, எனர்ஜி வந்து ரொம்ப எக்ஸஸாக போட்டுருவாங்க. இது எல்லாமே ஃபைபர் பேஸ்டு ப்ரோட்டீன் சோர்ஸுங்க. இதில் வந்து நாங்கள் இப்போ என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிறத கிளியராக சொல்லிடுறோம். இப்போ ஜென்ரலாக மார்க்கெட்டில் ஒரு ஃபீடு ரெடி பண்ணுவாங்கன்னா எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது, எது சீப்பாக இருக்குது அப்படிங்கிறத போட்டு தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாதுங்க. நமக்குன்னு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. எப்போதுமே வந்து 4 சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, 4 சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், 4 சோர்ஸ் ஆஃப் ஃபைபர், இது எல்லாமே ஃபைபர் ரிச்சாக இருக்கணும். ப்ளஸ் வந்து ஒரு 4 வகையான சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுவோம். என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோங்கிறத கிளியராக காமிக்கிறேன். இது வந்து வரிசையாக அடுக்கி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, இதுனாலும் எனர்ஜி சோர்ஸ், இதுனாலும் ஃபைபர் சோர்ஸ், இதுனாலும் ப்ரோட்டீன் சோர்ஸ், இதுனாலும் சப்ளிமெண்ட்ஸ். இது என்னென்னு சொல்லிடுறேன். இது வந்து மக்காசோளங்க. இது வந்து எனர்ஜிக்காக மெயினாக உள்ளது மக்காசோளம். மரவள்ளி திப்பி, இது வந்து ஜீப்ரா பூஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு 4-5 தவிடோட மிக்சர். இது வந்து ஒரு ஃபெர்மெண்டட் பிராண்டு. இது வந்து ரொம்ப காஸ்ட்லி, 1 கிலோ 32 ரூபா கிட்ட வரும். ஆனால் வந்து ஃபைபரும் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியும் நல்லா இருக்கும். அடுத்து வந்து இதில் வந்து மொலாசஸ் இருக்குங்க. மொலாசஸ்னால் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்லா டைஜஷன் பண்ணி விடும். அதேமாரி சோர்ஸ் ஆஃப் ஃபைபருங்கிறப்ப 4 மெயினான சோர்ஸ் ஃபைபர் இருக்குங்க. அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா DORB, நல்ல ஃபைபரும் இருக்கும், நல்ல ப்ரோட்டீனும் இருக்கும். இது வந்து மெய்ஸ் DDGSங்க. இது வந்து நம்ம ரொம்ப மினிமமாக தான் யூஸ் பண்ணுறோம். என்ன ரீசன்னா, சில டைம்ஸில் வந்து இதில் டாக்ஸின் ஒரு வாசி ரொம்ப மினிமமாக யூஸ் பண்ணுறோம். இது வந்து உளுத்தம் போட்டுங்க.
அதாவது உளுத்தம் போட்டு அதோட குருணை எல்லாமே கலந்து மிக்சராக வரும். இது வந்து புளியந்திப்பி. இந்த புளியந்திப்பி வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, ஆடு வந்து நல்லா உடம்பு வலு கொடுத்து மீட் பர்சன்டேஜ் வந்து நல்லா வரணுங்கிறதுக்காக இந்த புளியந்திப்பி யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது 4 புண்ணாக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் புண்ணாக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா சோயா புண்ணாக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா கடல புண்ணாக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு. இது 4 தான் வெயிட் வர்றதுக்கான பிஆர் ஃபீட்ஸ் வெயிட் வர்றதுக்கான முக்கியமான சோர்ஸுங்க. இது எல்லாமே வந்து ஏ கிரேட் தான் இது பண்ணும். டாக்ஸினை ரெகுலராக டெஸ்ட் பண்ணிட்டு டாக்ஸின் இல்லை அப்படிங்கிறத செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆட் பண்ணோம். அதுக்கு அடுத்து இது 4 தாங்க வந்து நம்ம ஆர்ஜிஎஃப் லீன் மீட்டோட ஃபார்முலா, மெயினான ஃபார்முலா. நீங்கள் வந்து இந்த 12 மெட்டீரியல் யார் வேணாலும் யூஸ் பண்ணிடலாம். இதுலேயும் 2 மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். இதில் வந்து ஒன்று உப்பு, ஒன்று கால்சைட். இந்த 2 மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 மெட்டீரியல் மட்டும் யாராலையும் ரெப்ளிகேட்டாக பண்ண முடியாது. பிஆர் ஃபீட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணமும் இந்த 2 மெட்டீரியல் தான். இதில் வந்து இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட ப்ரீமிக்ஸ் கல்ச்சர். இதில் வந்து என்னன்னா இதுக்குள்ள ஒரு 15 வகையான மெட்டீரியல்ஸ் ஆட் ஆயிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னன்னா விட்டமின்ஸு, லிவர் டானிக்கு, கால்சியமு, என்சைம்ஸு, ப்ரோபயோட்டிக்ஸு எல்லாமே இது பண்ணி ஒரு பிராண்டோட போட்டு ஒரு மிக்சராக வச்சுருப்போம். அதே மாதிரி வந்து இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விட்டமின் ஒன்று. இந்த விட்டமினும் இந்த ப்ரோபயோட்டிக்ஸும் தான் வந்து இந்த ஆட்டுக்கு வந்து லீன் மீட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ஸே கொடுக்குது. இப்போ இதாங்க நம்மள்ட்ட கோபியில் உள்ள யூனிட். இந்த இடத்துல இருந்தா நம்ம மேஷ், பெல்லட்டுன்னு எல்லா வகையான ஃபீடும் இங்கே டிஸ்பேச் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ நம்மள்ட்ட ஆர்ஜிஎஃப் ப்ளஸ்லேயே பார்த்தீங்கன்னா மேஷ்னு ஒரு வெரைட்டி இருக்குது, பெல்லட்னு ஒரு வெரைட்டி இருக்குது. ரெண்டுமே சேம் தாங்க. இது வந்து பவுடராக வச்சுருக்கோம். பெல்லட்டுங்கிற டைம்ஸில் வந்து இந்த மேஷ் வந்து அப்படியே பெல்லட் ஆக்கி அப்படியே பெல்லட்டாக பிடிச்சிரும். ரெண்டும் சேம் நியூட்ரிஷன் தாங்க. இப்போ வந்து உங்கள்கிட்ட ஆடு கம்மியாக இருக்கு அப்படின்னா நீங்க மேஷ் எடுத்துங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 50+ கோட்ஸ் இருக்குன்னா நீங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்து பெல்லட் போயிடுறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மூட்டையிலேருந்து எத்தனை மூட்டை வரைக்கும், ஈவன் வந்து ஒரு 100 டன் 200 டன் வரைக்கும் கேட்டாலும் எங்களால் இந்த யூனிட்லேருந்து சப்ளை பண்ண முடியுங்க. அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புதுசாக ஃபார்ம் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதை பண்ணுறவங்களும் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்ன அப்படின்னு ஒன்றா ஸ்டடி பண்ணி நான் பார்க்குறப்ப வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நிறையா பண்ணைகளில் திராஸ் இருக்க மாட்டேங்குது. திராஸ் இல்லாத ஒரு ஆட்டு பண்ணே கிடையாதுங்க. அதை வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன். திராஸ் இது பண்ணுங்கள். 15 நாள் 10 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து வெயிட்டு போடுங்க. எந்த அளவு ப்ராக்ரஸ் இருக்குன்னு ஃபாலோ பண்ணி வாங்குங்க. எங்கள்கிட்ட தீவனம் வாங்குறீங்களா, யார்கிட்ட வேணாலும் தீவனம் வாங்குங்க. நீங்கள் 10 நாளைக்கு ஒரு வாட்டி வெயிட்டு போட்டு வெயிட் இல்லைன்னா ஏன்னு கொஸ்டின் கேளுங்க. கேள்வி கேட்க ஆரம்பித்தோன்னா எல்லாமே மாறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை பேர் வந்து ஃபீடு குவாலிட்டியை செக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் ஃபீடு குவாலிட்டியை செக் பண்ணுறதுன்னா ஒன்று எடுத்து கண்ணால் பார்ப்பாங்க, அதில் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் மிக்ஸ் ஆகிருக்குன்னு பார்ப்பாங்க, மோந்து பார்ப்பாங்க. அதில் மட்டும் ஃபீடு குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுறது கிடையாதுங்க. ஃபீடை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்ப கற்றுங்க. டெஸ்ட்டுக்கு அனுப்புறதுங்கிற மீன்ஸ் வந்து தமிழ்நாடு வெட்டினரி காலேஜில் நாமக்கலுக்கு அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா நாமக்கல் வந்து ப்ரைவேட் லேப்ஸுக்கு அனுப்பலாம். அது வந்து பெரிய விஷயமே கிடையாதுங்க. அவங்க அட்ரஸுக்கு வந்து கொரியர் பண்ணி விட்டு நீங்கள் அமௌண்ட்டை ஜிபே பண்ணி விட்டிங்கன்னா டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்லேயே அனுப்பிடுவாங்க. ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு 700 to 1000 வருங்க. நீங்கள் வந்து ஒரு பேட்சுக்கு வாங்க போகிறீங்கன்னா 3 பேட்சுக்கு வந்து டெஸ்ட் எடுப்பீங்க. 3 பேட்சுக்கு வந்து 2100 to 3000 வரைக்கும் தாங்க டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்க்கான செலவாகும். அதை வந்து தயவுசெய்து செலவாக பார்க்காதீங்க. நீங்கள் வாங்கியிருக்க ஃபீடு ஃபஸ்ட்டு குவாலிட்டியான ஃபீடா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்கு டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் வேணும். நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இது வந்து பிஆர் ஃபீட்ஸோட ஒரு டெஸ்ட்டு. இதை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 19ஆம் தேதி எடுத்துருக்கோம். பிஆர் ஃபீட்ஸோட மேஷ் ஃபீடு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். இது வந்து நாங்கள் ஒரு பேட்சுக்கும் டெஸ்ட்டு எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம மாய்ஸ்டர் வந்து 12%, ப்ரோட்டீன் 17, ஃபைபர் 12%, அது மாதிரி இதை வந்து நம்ம பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஸ்டாண்டர்டை மீட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து மார்க்கெட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து தமிழ்நாடு ஃபீட் மார்க்கெட்டில் இருக்க ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஃபீடோட டெஸ்ட் ரிப்போர்ட்டுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்டர் பார்த்தீங்கன்னா 10.41% இருக்குது. ஓகே, கரெக்டு. ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 15.63% இருக்குது. ஓகே, அக்செப்டபிள் லெவல் தான். இன்னொரு 1 or 2% கூட இருந்தால் ஓகே, பரவாயில்ல, ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. நீங்கள் ஃபைபர் பார்த்தீங்கன்னா வெறும் 7% தான் இருக்குது. 7% ஃபைபர் உள்ள ஃபீடு வந்து முதல்ல அனிமலுக்கு எப்படி செரிக்கும்? இதை வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபீடாக கொடுத்தீங்கன்னா அட்டர் ஃபெயிலியர் ஆகுங்க. இதை வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி பாஸ்பரஸில் கால்சியம் பாஸ்பரஸ் எல்லாமே கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. எனர்ஜியும் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. டாக்ஸினும் 20 ppb அளவுக்கு அலோடுங்க. அதை பற்றி பெரிய இஷ்யூ இல்லை. இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் படி 20 ppb தாண்டினா தாங்க மேஜரான ரிஸ்க். இந்த டாக்ஸினோட எஃபெக்ட் என்னங்கிறது எனக்கு தெளிவாக சொல்லிடுறேங்க. டாக்ஸின் வந்து என்ன பண்ணுன்னா அனிமல் வந்து ஒன்றும் பண்ணாருங்க. லிவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 1000 கட் ஸ்ட்ராட்டஜியில் வந்து டேமேஜ் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் பண்ணி என்ன பண்ணணும்னா நீங்கள் மார்க்கெட் பண்ண போகிற டைமில் 25-26 கிலோ வந்ததுக்கு அப்புறம் சைடு எஃபெக்ட்ஸ் பயங்கரமாக கொடுங்க. திடீர் டெத்து, கால் இப்படி வளைஞ்சிட்டு போறது, கால் நடக்க முடியாம நொன்றது, கவுட்டு மாதிரி வருது, இது எல்லாமே வந்து இந்த டாக்ஸினோட எஃபெக்டா தாங்க இருக்கும். அதனால நீங்க
எவ்வளோ லட்சம் செலவு பண்ணி வந்து பண்ணையை ரெடி பண்ணுறீங்க, ஆடை வந்து 3 லட்சம் 4 லட்சத்துக்கு வாங்குறீங்க, தீவனத்தை வந்து லட்சமாக வாங்கி போகிறீங்க. தயவுசெய்து இந்த 2000 3000 பார்க்காம இந்த டெஸ்ட்டை எடுத்து நம்மளோட ஸ்டாண்டர்ட்ஸுக்கு மீட் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டு அனிமலுக்கு ஃபீட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணுங்கள். நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. நீங்கள் வந்து கன்சியூமர் வந்து ஃபஸ்ட்டு நாலேஜபிளாக மாறினா மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரி வந்து சஸ்டைனபிளாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியாக மாறும். இப்போ ஃபீடோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்ன எல்லாருக்கும் கேட்பாங்க. ஓகே, இப்போ நான் டெஸ்ட் எடுத்துட்டேன், அது எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவோட ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ளஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ் ப்ளஸ் வந்து ஒரு நிறையா சோர்ஸ்லேருந்து டிரைவ் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் நாங்களே டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து மாய்ஸ்டர் பார்த்தீங்கன்னா 10 to 13 அது வரைக்கும் போகலாங்க. 13% மேலே மாய்ஸ்டர் போயிட்டுனா அது வந்து வெட் ஃபீடுங்க, அது வந்து அனிமலுக்கு கொடுக்கவே கூடாதுங்க. க்ரூட் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா 16 to 18, 16 மினிமம், 18 மேக்ஸிமம் இருந்தால் பெஸ்ட்டுங்க. 18க்கு மேலேயும் போவேன்னா 16 கீழேயும் வர வேணாங்க. அடுத்து க்ரூட் ஃபைபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரூஷியலான ஃபேக்ட்டு. ஃபைபர் தான் வந்து தீவனத்தை வந்து நல்லா சிரிக்க வைக்கும். அதனால க்ரூட் ஃபைபர் வந்து 10%லேருந்து 12% வரைக்கும் இருக்கணுங்க. மற்றபடி எல்லாமே எல்லா கம்பெனியும் கரெக்டாக தான் கொடுப்பாங்க. ஆஷு, கால்சியம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அஃப்லோடாக்சின் வந்து மொத்தமாக எல்லா அஃப்லோடாக்சினையும் சேர்த்து 20 ppb தாண்டவே கூடாது. அந்த 20 ppbயும் எப்போ சேஃப்னா டாக்ஸின் பைண்டர் போட்டால் மட்டும்தான் சேஃப். அதனால நீங்கள் டாக்ஸின் வந்து 20 ppb வரைக்கும் வந்துச்சா டாக்ஸின் பைண்டர் போட்டிருக்கீங்களான்னு உங்கள் கம்பெனிக்காரங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்க. இதுதான் மார்க்கெட்டோட ஸ்டாண்டர்ட்ஸு. இந்த ஸ்டாண்டர்ட்ஸில் உங்களோட ஃபீடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் அனிமல் வந்து மேஜரான சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நல்லா வெயிட் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஃபீடு வந்து எப்போ முழுமையாகுதுன்னா ஒரு தீவனத்தில் வந்து சோளம், பொட்டு, புண்ணாக்கு அது மட்டும் இருந்தால் முழுமையான ஃபீடு கிடையாதுங்க. அதுக்கு தேவையான ப்ரீமிக்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸும் வந்து ஃபீடோட மிக்ஸ் ஆகி வரணுங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபீடு வாங்கினீங்கன்னா உங்கள் ஃபீடில் வந்து லிவர் டானிக் ஆட் பண்ணியிருக்காங்களா, ப்ரீமிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களா, ப்ரோபயோட்டிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களா, கால்சியம் ஆட் பண்ணியிருக்காங்களா, என்சைம்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களான்னு கொஸ்டின் கேட்டு வாங்க ஆரம்பிங்க. நீங்கள் வந்து கொஸ்டின் கேட்டு நீங்கள் நாலேஜபிள் ஆக தான் வந்து நீங்களும் இந்த இண்டஸ்ட்ரியில் லாங் ரன் சஸ்டெயின் பண்ண முடியும். இவ்வளோ நேரம் பிஆர் ஃபீட்ஸில் வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் மிக்ஸ் பண்ணியிருந்தோம், ஒரு நல்ல ஃபீடு எப்படி வாங்கணும், அதை டெஸ்ட் எப்படி ரிப்போர்ட்ஸ் எடுத்து அதை எப்படி நல்ல ஃபீடாக பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பிஆர் ஃபீட்ஸ் வந்து மார்க்கெட்டில் செட் பண்ணி வச்சுருக்க ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் 100 நாளைக்கு 90 கிலோ ஃபீடு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 15 to 18 கிலோ வெயிட் கெயின் வந்துடுங்க. அதாவது ஏடிஜி ஆவரேஜ் டே கெயின் வந்து 150 to 160 கிராம்ஸ் வருங்க. எஃப்சிஆர் பார்த்தீங்கன்னா 5:1 வருங்க. அதாவது என்னன்னா 5 கிலோ தீவனம் சாப்பிட்டோன்னா 1 கிலோ வெயிட் வந்துடுங்க. ஏடிஜிங்கிறது ஆவரேஜ் டே கெயின். அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஆடு வந்து 150 கிராம் to 170 கிராம் வரைக்கும் வெயிட் வந்து ரைஸ் ஆகுங்க. இந்த இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா மொதல் மாதம் வந்து 3.5 கிலோ ஏறுங்க, 2வது மாதம் 5 கிலோ, 3வது மாதம் 5 கிலோ, அடுத்த 10 நாளில் 1.5 கிலோ ஏறிடுங்க. இதை வந்து நாங்கள் ரொம்ப மினிமம் சொல்கிறோம் 15 கிலோங்கிறது, அது வந்து 18 கிலோ வரைக்கும் ஏறுங்க. பிஆர் ஃபீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ட்ரெஸ்ஸிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற ஆட்டுக்கு 60%, போராக இருக்கிற ஆட்டுக்கு 55%, ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 57% வரைக்கும் கண்டிப்பாக ட்ரெஸ்ஸிங் பர்சன்டேஜ் வந்துடும். இந்த ஃபீடை நீங்கள் வந்து ஒரு கறி கடைக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தாலும் சரி, இந்த இடத்துல ஆடு வாங்கினேன் நல்லா இருந்துச்சு, மறுபடியும் அந்த இடத்துல தான் ஆடு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி பிஆர் ஃபீட்ஸ் மூலமா உங்க பேர் வந்து ஒரு பர்சனல் பிராண்ட் ஆகுங்க. கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல பர்சனல் பிராண்டிங் ஆகும். இப்போ நம்ம பிஆர் ஃபீட்ஸ் பற்றி எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இப்போ பிஆர் ஃபீட்ஸோட ப்ரைஸ் சொல்லிடுறேன். பிஆர் ஃபீட்ஸோட ஆர்ஜிஎஃப் ப்ளஸ் வந்து ஒரு மூட்டை 1500 சில்லறையில் கொடுத்துட்ருக்கோங்க. நீங்கள் மொத்தமாக எடுக்கிறப்ப வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆஃபர்ஸ் பண்ணி தருவோம். ப்ரைஸ் வந்து மாறிட்டே இருக்கிற வாசி நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபோன் அடித்து கேட்டுருங்க. அப்போ இருக்கிற பெஸ்ட் ஆஃபர்ஸ் என்னன்னு கேட்டுருங்க. கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல ஆஃபர்ஸ் பண்ணி தரோம். நாங்கள் வந்து பிஆர் ஃபீட்ஸை ஒரு மூட்டையிலேருந்து 100 டன் வரைக்கும் கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. மேக்ஸிமம் வந்து எம்எஸ்எஸ் ரதிமினா A1 அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோங்க. இல்லை 2 டன் 3 டன் கேட்டிங்கன்னா லோக்கலில் இருந்தால் லோக்கல் டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி தரோம். இல்லைனா 10 டன்னுக்கு மேலே கேட்டிங்கன்னா டேரெக்டாக வந்து ஃபார்ம் டெலிவரியே பண்ணி தரோங்க. இந்த டெலிவரி லொக்கேஷன் எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் லொக்கேஷன் தாங்க. டிரான்ஸ்போர்ட் வந்து எக்ஸ்ட்ரா தாங்க வரும். ஒரு மூட்டைக்கு வந்து 120 ரூபா வருங்க. தமிழ்நாட்டில் எந்த மூலையிலேருந்து வேணாலும் நாங்கள் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இப்போ பிஆர் ஃபீட்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிற இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள். நீங்கள் வாங்கணுன்னா தான் ஃபோன் அடிக்கணுங்கிறது கிடையாதுங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி எங்களுக்கு என்கொயரி பண்ணிங்க. நாங்கள் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த காணொலியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.